ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் முன்னா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். டு ஐ லுக் டயர்ட்? ஆப்சல்யூட்லி. டு ஐ ஃபீல் டயர்ட்? கண்டிப்பாக கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ, மை முகம் இஸ் லைக் ஆல் புசு புசுன்னு ஆகியிருக்கு. நல்லா திங்குறேன், நல்லா நடக்கிறேன், நல்லா இந்த சில்லு கிளைமேட் யூகேல வந்து நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் தி லாஸ்ட் வீக். ஐ ஸ்டில் ஹேவ் லைக் 4 to 5 days லெஃப்ட். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் லீனியராக போயிட்டுருக்கு. ஐ தாட் ஐல் கிவ் யூ அ ரியல் டைம் அப்டேட் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக ஏற்கனவே நான் எடுத்த ஒரு ரியல் டைம் அப்டேட் வீடியோவே இன்னும் நான் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது வரும், ஆர் மேபி அதை நான் ஸ்க்ராப் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து இட் வுட் மேக் நோ சென்ஸ். மேபி அதில் நிறைய நான் லைஃப் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா ஐ மைட் அப்லோட் இட். பார்ப்பீங்களா என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ கிடையாது, எல்லாம் வந்து ஆஃப்டர் 25th of August நான் உங்களுக்கு வந்துட்டு போட ஆரம்பிக்கிறேன். I'm going to get ready. I'm going to go out. So I'm going to get ready a bit. ஸோ கிளம்பிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் அப்டேட் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஐ ஒன்ட் சே இட்ஸ் அ லைஃப் அப்டேட், பட் என் சேனல்லே ஒரு மிகப்பெரிய விஷயம், நான் பண்ணாத விஷயம் வந்து ஒன்று நடந்தது. லிப் பாம் போட்டுக்க போகிறேன், லெனேஜோட லிப் பாம். ஸோ இது வரைக்கும் நான் சேனல் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு ஓகே 2017 ஆரம்பித்தேன். இட்ஸ் பீன் லைக் 8 years. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 days கிட்ட பிரேக் விட்டதில்லை வீடியோ போடாமல், லாங் ஃபார்ம் வீடியோ போடாமல்னு நினைக்கிறேன். மேபி பண்ணியிருந்துருக்கலாம், பட் நோ, 95% டு மை நாலேஜ் நான் ரெக்கார்ட் வச்சுக்கல. எனக்கு பின்னாடி டீம் எதுவும் இல்லை அது மறுபடியும் செக் பண்ணுறதுக்கெலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 10 நாள் அட் அ ஸ்ட்ரெச் நான் வந்து சேனல் ஆரம்பித்து வீடியோ போடாமல் இருந்ததே கிடையாது. வெக்கேஷன் எங்கேயா போகிறேன்னா சரி, இந்த வெட்டிங் பிரேக் எடுத்தபோது கூட 2 months கிட்ட நான் வந்து பிரேக் எடுத்தேன். லைக் ஷூட் எதுவும் பண்ணாமல், வீடியோ எதுவும் போடாமல், ஐ மீன் ரியல் டைமில் போடாமல் நான் எல்லாமே ப்ரீ ஷூட் பண்ணி வச்சு போட்டிருந்தேன். பட் 10 நாள் தொடர்ந்து வீடியோ இல்லாமல் இருந்தது. லாங் ஃபார்ம் வீடியோ சொல்கிறேன் நான். அது வந்து இப்போ இந்த லாஸ்ட் வீக் தான். ஐ ஃபெல் ரியலி பேட். எனக்கே வந்து ஐயோ 10 நாள் போடலையா அப்படின்ட்டுருக்கு. பட் அ பார்ட் ஆஃப் மீ இஸ் லைக் இட்ஸ் ஓகே மோனா, இட்ஸ் ஓகே, சில், உலகம் அழிஞ்சிராது அப்படின்ட்டு சொல்லுது. டோனர், இந்த டோனி மோலியோட செரமை டோனர். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஐ காட் டூ obsessed ஓவர் இந்த அப்லோடிங் வீடியோ விஷயம். ஐ நோ இட்ஸ் மை ஜாப், இட்ஸ் மை ப்ரொஃபஷன், இட்ஸ் மை பேஷன், இட்ஸ் மை ஹாபி, எல்லாமே இது எனக்கு. பட் நடுவில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்சசிவாக ஓகே வீடியோ போயே ஆகணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஏதாவது சப்கான்ஷியஸாக போயிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல. வீடியோ அப்படி எனக்கு ஏதோ ஒன்று ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் நான் யூஸ்வலாக இருப்பேன். இது வந்து எம்ப்ரையோலைஸோட மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த வாட்டி ஐ ஹேட் திஸ் ஃபீலிங், ஐயோ வீடியோ நம்ம போடலையே, இத்தனை நாள் பிரேக் விட்டாச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ வாஸ் நாட் லைக் டூ கில்ட்டி, பட் ஐ வாஸ் ஆல்சோ நாட் வெரி ஓகே வித் இட். ஓகே, இட் வாஸ் அ ப்ராப்பர் பேலன்ஸ். எனக்கு வந்து எப்பயுமே ஒரு ரஷ் இருக்கும் வயிற்றுல, அப்படியே கலக்கும் எனக்கு, ஐயோ வேலை செய்யலை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இல்லை, பிகாஸ் ஐ எம் கரண்ட்லி ஆன் அ ட்ரிப், ஆன் அ வெக்கேஷன், மந்த் லாங் வெக்கேஷன். மேபி அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷியோர். பட் ஸ்டில் எனிவேஸ், என்ன அதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வந்தேன். ஐயோ வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. ஐ ரேன் அவுட் ஆஃப் டைம் பேசிக்கலாக. எனக்கு தான் லைக் நான் வாரத்தில் ஒரு வீடியோ ஏதாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் லைஃப் ஹேப்பன்ஸ். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஸ்கிப்ட் லாஸ்ட் வீக். அதுக்கு சாரி. எனக்கு வேறு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்லாம் வந்தது, எங்கே மேக்கப் வீடியோஸ் அப்படின்ட்டு. நான் வேறு என்ன பண்ணேன்னா, பழைய ஷார்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ அது வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, புது ஃபாலோவர்ஸ்க்குன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்னாச்சு ஏன் பழைய வீடியோஸ் வருது, புது வீடியோஸை காணோம் அப்படின்ட்டு. ஐம் டெல்லிங் யூ, ஐ ஹாவ் காட் லைக் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஓகே, ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். பியூட்டி ஆஃப் ஜோஸோட சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். ஏகப்பட்ட வீடியோஸ், ஷார்ட் ஃபார்மாக இருக்கட்டும், லாங் ஃபார்மாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், சாரி வ்ளாக்ஸாக இருக்கட்டும், மேக்கப் வீடியோஸாக இருக்கட்டும். மேக்கப் வீடியோஸ் நோ, பட் வ்ளாக்ஸ் வந்து நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக ட்ராவல் வ்ளாக்ஸ். ஐ ட்ராவல் டு லண்டன், ஐ ஆல்சோ விசிட்டட் ஸ்காட்லாண்ட், லேக் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் தி ட்ரிப்பில் இருக்கேன் நான். என்னுடைய ஃபஸ்ட் யூகே வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தேனோ
அதில் ஒரு 70% கவர் பண்ணியிருக்கேன். ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வ்ளாகும் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர் வ்ளாக் ஸ்டைல் இல்ல. பட் யூ வில் கெட் டு சீ நான் என்ன பண்ணேன் அப்படின்றது. ஸோ ஷூட் பண்ணியிருக்கேன். பட் எடிட் எதுவும் பண்ணாம அப்படியே ஹேங் ஆகிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கன்டென்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் நான் போய் தான் வந்து பண்ணுவேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி எடிட்டர் வித் மீ. எல்லாமே வந்து மேட் பை மோனா தான். ஸோ நான் தான் பண்ணணும் அப்படின்றதுனால எல்லாம் கொஞ்சம் ஹோல்டில் இருக்குது. யூ நோ வாட், ஐ ஆல்சோ பர்ச்சேஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அ லாட் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். நான் வந்து லண்டனில் செஃபோராவில் போயிட்டு ஐ காட் ஸோ மெனி ஃபேவரட்ஸ். லைக் ரொம்ப நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சி வச்சிருந்த ப்ராடக்ட்ஸ். சிலதெல்லாம் வந்து நான் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் செல் பண்ணுற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்தும் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். அதெல்லாம் எனக்கு நேரில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஐ காட் தெம் ஃபைனலாக. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அதெல்லாம் நான் தனியாக ஒரு ஹால் வீடியோ ப்ராப்பரான ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். யூ நோ வாட் ஹேப்பன், இந்த பிரேக் விட்டுருக்கேன்ல நான் ஒர்க் பண்ணாமல், அது வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். என்னென்னா எனக்கு இப்போ வந்துட்டு வீடியோஸ் வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்துட்டு எனக்கு அப்படியே ரஷ் ஆகிட்டே இருக்கு. நான் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்தேன்னா என் மண்டையில் வெறும் வீடியோ ஐடியாஸாக வந்து ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து யூஸ்வலாக ஏதாவது ட்ரிப்லாம் போனேன் அப்படின்னா அது முடிகிற டைமில் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். அதையும் நான் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ட்ரிப்பு முடியுது அப்படின்ட்டு. இஃப் ஐ டோன்ட் என்ஜாய் தட் ஸ்பேஸ், ஓகே எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்கும். பட் இஃப் ஐ ஜென்யூன்லி என்ஜாய் அந்த ட்ரிப்பில் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்கும்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் தான் நான் இருக்கேன். பட் அதையும் தாண்டி நிறைய ஒர்க் வந்துட்டு நான் போதுமான அளவு எனக்கு நான் ஒரு ப்ரீதர் பிரேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னதுனால எனக்கு வந்து ஐம் ஃபீலிங் லைக் ரீசார்ஜ்ட். இந்த வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஒர்க் ரெஸ்யூம் பண்ணும்போது அந்த ஒரு ரீசார்ஜ் ஆன ஒரு ஃபீல் வந்து எனக்கு இல்லை. ஐ வாஸ் லைக் ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. ஏன்னா நான் வந்து மென்டலாக ஐ வாஸ் நாட் இன் தட் ஸ்பேஸ். நான் வந்து ரெடி ஆகலை. நான் வந்து புது லைஃப் ஸ்டைல்குள்ளேயும் வந்து ஃபுல்லாக உட்காரலை. அதுக்குள்ளே மறுபடியும் ஒர்க்கையும் ரெஸ்யூம் பண்ணணும். அந்த என்னோட ஸ்டுடியோ இப்போ வரைக்கும் ரெடி ஆகலை. நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே வேற வந்துட்டேன். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப க்ளம்ஸியாக இருந்தது. ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயத்தில் வந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ வந்து ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் இன் டு தி ஸ்பேஸ். அப்பாடா ஐ நீடட் திஸ் பிரேக் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆல்சோ வாண்டட் டு ஷேர் திஸ். என்னென்னா நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ்வலாக வெளியூருக்கு வரேன் அப்படின்னா நான் எப்படி வாங்குவேன்னா இந்தியாவில் அவைலபிளாக இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவேன். ஏன்னா இந்தியாவில் கிடைக்கிறது நான் இந்தியாவிலே வாங்கிப்பேன். இந்தியாவில் இல்லாதது லெட் மீ ட்ரை, ஐ வாண்ட் டு ட்ரை ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு நார்ஸ் ட்ரை பண்ணேன். வியட்நாம் போகும்போது வியட்நாமில் செஃபோராவில் ஐ காட் நார்ஸ். அண்ட் நார்ஸ் வந்துட்டு அந்த மாதமே வந்து இந்தியாவில் அவைலபிள் ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்காக அந்த ஒரு மெயின் ரீசன். நான் செக் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்கும். இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளியில் வாங்குறத விட. இது வரைக்கும் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் சொல்கிறேன். பட் அது வந்து இட் டிஃபர்ஸ். ஓகே ஸோ நான் வந்து அங்கே கிடைக்கிறது நம்ம ஏன் வெளியில் வந்து வாங்குவானே, அங்கே கிடைக்காதது மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு ட்ரை பண்ணணுமா இருக்கிறது இதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸில் இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு பிராண்டும் ஆச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அப்புறம் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா சரி ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய புது லான்ச்சஸ்லாம் இருந்தது. அதில் நான் இன்றைக்கி ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹை அண்ட் பிராண்ட்லேயே வந்து ஒரு சில ஷேட்ஸ் வந்து நான் போய் கடையில் போய் வாங்கும்போது செக் பண்ணேன் ஓகேவா. இது வந்து நைக்காவில் இருக்கா, அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கா அப்படின்ட்டு. அது அப்போ இல்லை. இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் அதெல்லாம் வந்து இருக்குது. ஐ வாஸ் லைக் இதை நான் வெயிட் பண்ணி அங்கேயே வாங்கியிருந்திருப்பேனே அப்படின்ட்டு. எனிவேஸ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ கன்சீலர் போட்டாச்சு. இந்த கன்சீலரில் இருக்க ஷேட், பேஸ் ப்ராடக்ட்ஸில் இருக்க ஷேட்லாம் இந்த மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை பண்ண மாட்டுறாங்க. ஸோ யா, ஸ்பீக்கிங் ஆஃப் த பிரேக் ஐ டுக், ஐம் லைக் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ நீடட் திஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுதான் இதில் வந்து ஐ திங்க் ஐ ஃபீல் லைக் இட். அண்ட் டெஃபினட்டாக ஐம் ஃபீலிங் மச் மோர் ரீசார்ஜ்ட். இப்போ வந்து என்னுடைய ஸ்டுடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தீம். இன்னும் கொஞ்சம் டார்க்காகலாம். ஏன்னா ஐ யூஸ்வலி ஹேவ் திஸ் லைக் ஒயிட் வேனிட்டி செட்டப் ரைட். ஸோ அந்த வேனிட்டி செட்டப் வந்துட்டு ஐ எம் திங்கிங் ஆஃப் சேஞ்சிங் இட் a bit more dark. எனக்கு தெரியல. ஐ வாண்ட் டு சேஞ்ச் த சீன் அ பிட். ஏன்னா அந்த ஷிஃப்ட்லாம் பண்ணும்போது என்னுடைய வேனிட்டி ரொம்ப மோசமாயிடுச்சு ஆக்சுவலாக. அது வந்து நார்மல் ப்ளைவுட் வேனிட்டி. நான் வந்து எனக்கு ஒயிட்டாக வேணும்னு நான் அதை பெயிண்ட்லாம் பண்ணேன். அந்த பெயிண்ட்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கரை படிகிறது, உரியறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகி
இட்ஸ் லுக்கிங் நாட் வெரி நைஸ் அட் த மொமெண்ட். ஸோ டெஃபினட்டாக அது கொஞ்சம் ரீவேம்ப் நான் பண்ணியே ஆகணும். ஸோ கலர் நான் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேனிட்டி டூர் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க. வேனிட்டி டூர் நான் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக காமிப்பேன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நியூ ரூம் செட்டப், வேனிட்டி டூர் எல்லாமே. ஆக்சுவலாக எக்ஸைட்டட் அதெல்லாம் புதுசாக பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் தட். ஒரு வீக்கெண்ட் ஐ வென்ட் டு லேக் டிஸ்ட்ரிக்ட். தட் வாஸ் ஸோ மேஜிக்கல், ஸோ பியூட்டிஃபுல், அழகாக இருந்தது. ஐ லிவ் மை டெய்லர் ஸ்விஃப்ட் ட்ரீம்ஸ் அங்கே. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் இஸ் த லேக்ஸ் பை டெய்லர் ஸ்விஃப்ட். ஸோ அதில் வந்து இந்த லேக்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பா. ஸோ ஐ வென்ட் தேர், ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட். அது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டே ட்ரிப், பட் இட் வாஸ் லைக் மை ட்ரீட் ட்ரிப் மாதிரி. பட் எனிவேஸ், ஸோ அது நடந்தது. ஐ thoroughly enjoyed it. அண்ட் தென் லண்டன் போனேன். லண்டன்லேயும் வந்து இந்த டெய்லரோட வைப்லேயே வந்து நம்ம வைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செம்ம வெயில், லைக் பயங்கர வெயில். நம்ம ஊர் வெயில் மாதிரி இருந்தது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக எரிஞ்சுது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஃபியூ வீக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சில்லு சில்லுன்னு கிளைமேட்டில் எக்ஸ்போஸ் ஆனதுனாலையோ என்னமோ டக்குன்னு அந்த வெயில் படும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக மூஞ்சி எறியறது, தலைவலிக்கிறது, இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லண்டன் இது வரைக்கும் நான் பார்த்தது வந்து எப்படின்னா, அந்த கிரே ஸ்கைஸ், ட்ரிஸ்லிங்கான ஒரு ஃபேஸ், ஈரமாக வெட்டாக இருக்கிற மாதிரியான தரை, இந்த லுக்கோடே நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசிச்சதுனால, ஃபோட்டோஸ் பார்த்ததுனால, நான் பார்க்கணும்னு நினச்ச லண்டன் அந்த வைப்ல தான் இருந்தது அப்படின்றதுனால, நான் வந்து பளிச்சு பளிச்சுன்னு பார்த்த லண்டன் வந்து எனக்கு பிடிச்சது. பட் ஏ அப்படின்னு இல்லை, ஓகே லண்டன் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. லண்டனில் வந்து ஐ வென்ட் டு ஒன் எக்ஸிபிஷன். ஐ அப்சல்யூட்லி லவ்ட் இட். அது என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஓகேவா? அதுதான் டெய்லர் ஸ்விஃப்ட். இது வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஐ அம் ஃபேன் கேர்ள் ஆஃப் திஸ் திங், பர்டிகுலர் திங். அதோட எக்ஸிபிட்டுக்கு நான் வந்து போயிருந்தேன். ஸோ தட் வாஸ் குட். நான் அது vlogலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷோ யூ. அதுக்கப்புறம் வி வென்ட் டு ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட் ட்ரிப் வாஸ் ஆல்சோ ஸோ பியூட்டிஃபுல், ஸோ க்ரீனிஷ். அண்ட் அகேன் வெயில் இருந்தது, பட் லண்டன் அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் தப்பிச்சாச்சு. ஓகே ஃபைன், தட் வாஸ் நைஸ் அப்படின்ற மாதிரி. பட் டெஃபினட்டாக ஐ வாண்ட் டு கவர் ஈவன் மோர் யூனோ கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஏன்னா இட் வாஸ் நைஸ். நாங்கள் இதுக்கே வந்து 4 days போனோம். 4 days பத்தலை. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இங்கே இந்த ஊருக்கு வரும்போது ஐ ஜென்யூன்லி தாட், ஓகே நம்ம வந்து நிறைய நடப்போம், ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் கம்மியாகும் அப்படின்ட்டு. பட் நான் வந்து ஒரு 10K ஸ்டெப்ஸ் ஆவரேஜாக நடக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 20K கேலரிஸ் தின்னுக்கிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் இறங்குனதெல்லாம் வந்து இறங்குற மாதிரிலாம் எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. நானும் வந்து ஐ கேவ் அப் தட் ஐடியா. ஓகே ஒரு ஐடியா வீட்டுக்கு போய் நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வெயிட் ஏறுறது வந்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ்லேயும் அதுவும் வீடியோஸில் இப்படி பார்க்கும்போது செம்மையாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே எந்த அளவுக்கு எனக்கு வெயிட் ஏறிருக்கு அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே, நோ வரிஸ் இப்படி தான் ஆக்சுவலி சொல்லி ஆகணும். பட் லைட்டாக மனசில் கொஞ்சம் வலி இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ஒழுங்காக நல்லா ஃபிட்டான ஜீன்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயிறுக்கிட்ட டைட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஆம் லைக், I also wanted to give you guys an update on my dandruff dry scalp situation. It's 2 வாஷ்க்கு நல்லா இருக்கு, மறுபடியும் வருது. I gave up. Okay, I gave up on trying new products. I started oiling my scalp. எங்கெல்லாம் எனக்கு ட்ரை ஸ்கேல்பாக ஒரு மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் ஸ்கேல்பில் வந்து ஐ ஆம் ஆயிலிங் இட் பிகாஸ் தட் ஹெல்ப்ஸ். ஐ டோன்ட் நோ, ஐ லிட்ரலாக கேவ் அப் ஆன் தி ஐடியா. சரி ஊருக்கு போய் சரி பண்ணலாம், வி ஜஸ்ட் ஹாவ் லைக் 5 more days சர்வை பண்ணிடலாம் இதை வச்சு அப்படின்ட்டு. ஸோ திஸ் த மஸ்காரா ஐ வாஸ் டாக்கிங் அபவுட். மேவ்லினோட அந்த பபிள் கொலாசல் மஸ்காரா இது வாங்கியிருந்தேன். சரி புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் அந்த பூட்ஸ் ஷாப்பிங் vlog அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அதில் நான் மென்ஷன் கூட பண்ணியிருக்கேன், லைக் இந்தியாவில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் தான் ஐ வாண்ட் டு ட்ரை அப்படின்ட்டு. மேக்கோட லிப்ஸ்டிக் அண்ட் க்ளாஸ் வாங்கியிருந்தேன். அதுவும் அப்படி தான். நான் செக் பண்ணும்போது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், லிட்ரலாக கடையில் போய் நின்றுட்டு நான் ஷேட் செக் பண்ணேன் அவைலபிளாக இருக்கான்னு. அவைலபிளாக இல்லைன்ட்டு தான் நான் அதை வாங்கினேன். இன்றைக்கி பார்க்குறேன் அந்த ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஐ வாஸ் லைக்
சரி போ அப்படின்ட்டு. அப்புறம் நான் ப்ரைஸும் ஆக்சுவலா செக் பண்ணேன். இது வந்து இந்தியன் ரூப்பீஸ்ல அரவுண்ட் 660, 690, 700 ரூப்பீஸ்க்குள்ள தான் இருக்கு. பட் இங்க வந்து இட்ஸ் அரவுண்ட் 11 பவுண்ட்ஸ் விச் இஸ் லைக் 1400 ரூப்பீஸ். டபுள் மடங்கு. ஐ வாஸ் லைக் அமேசிங். 2 மடங்கு காசு. அப்படின்ட்டு. மேக் ப்ராடக்ட் செக் பண்ணேன். அது வந்து இட்ஸ் த சேம். மேக்கோட அந்த லிப்ஸ்டிக் வந்து அரவுண்ட் 3K சம்திங். அது இந்தியாலயும் வந்து அதே 3K அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் அப் வித் த ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ். பட் யா, ஆல்சோ இது ஒரு பிராண்ட் நியூ மஸ்காரா அப்படின்றதுனால இட் would டெஃபினெட்லி நாட் சொன்ன பேச்சை கேட்டுஃபை. பட் இட்ஸ் நைஸ் மஸ்காரா. எனக்கு வந்து எப்பயுமே மஸ்காராஸ் வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே தான் இந்த மஸ்காராக்கும். வெயிட் பண்ணி I'll give you guys an update. But I think I would like this. It's waterproof. நல்லா பிச் பிளாக் எஃபெக்ட் கொடுக்குது. வால்யூம்னஸ்னால லுக் கொடுக்குது. யூஸ்வலாக எனக்கு மஸ்காராஸில் வந்து இந்த விஷயம்லாம் நடந்ததுன்னா I generally like it. So ஆல்சோ இது மேப்லேருந்து இட்ஸ் நாட் குட் அட் த மொமெண்ட். கொஞ்சம் ஸ்பைடர் மஸ்காரா மாதிரி இருக்குது. ஐ வாண்ட் டு கரெக்ட் இட். லெட்ஸ் கரெக்ட் இட் கடைசியாக காஞ்ச அப்புறம். ஸோ லிப்ஸ் முடிச்சிடலாம். லிப்ஸ்க்கு ஐ யூஸ் அ ப்ரௌன் லிக்விட் லிப்ஸ்டிக். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் லாக்மே. ஐ டோன்ட் நோ ஏன் என்னுடைய இந்த வாண்ட் வந்து இங்கே ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் இன் திஸ் ஃபேஸ். கிவ் மீ மை ரெட் லிப்ஸ்டிக். அப்போ தான் என் மனசு வந்து சாந்தி அடையும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் என்னுடைய லிப்ஸோட கண்டிஷனை கன்சிடர் பண்ணி நான் அப்பப்போ கொஞ்சம் க்ளாஸ் லிப்ஸ்டிக்ஸும் வந்து போட்டுட்ருக்கேன். லிப்ஸ் கொஞ்சம் நரிஷ்டாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஐ காட் 2-3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஃப்ரம் மார்ஸோட இந்த லிப் க்ளாஸஸ். இது வந்து கேரமல் கிரன்ச். ஸோ இன்றைக்கி இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் சம்திங் லைட் அண்ட் நியூட் பட் பீச்சிஷா அப்படின்னா ஐ யூஸ் திஸ். ஆல்சோ க்ளாஸஸ் அண்ட் நியூட் கலர்ஸில் வந்து ஐ எம் கரண்ட்லி ப்ரிஃபரிங் ப்ரௌன் அண்டர் டோன்ஸில் கொஞ்சம் வார்ம் அண்டர் டோன்ஸ், பீச் அண்டர் டோன்ஸ், பிங்க் விட. ஸோ இதே மாதிரி ஒரு க்ளாஸ் தான் நான் மேக்கில் வாங்கினேன். பார்த்தா நான் எப்போ வந்ததுன்னு தெரியல. ஆனால் நியூ லான்ச்சஸில் வந்து நைக்கால அந்த ஷேடு அந்த சேம் பர்டிகுலர் வேரியண்ட் நான் வந்து பார்த்துட்டு ஃபைன் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை. ஏன்னா நெட்ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. அதுவும் நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது நெட்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கல. ப்ளஸ் ஐ ஹேவ் திஸ் கார் சிக்னஸ். காரில் போகும்போது ஃபோன்லாம் பார்த்தோன்னா ஸோ நல்ல வேலை. ஐ தாட் என்கிட்ட ஸ்பூலி எதுவும் இல்லைன்னு. இந்த மாதிரி மஸ்காரா கொஞ்சம் கச்சா மொச்சான்ட்டு இருக்குது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு கிளியர் ஸ்பூலி வச்சு இப்படி மேலே ரன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வந்து செப்பரேட் ஆகும். அண்ட் இந்த டிப்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிளாப்ஸ் எல்லாம் வந்து கை வச்சு பிக் பண்ணிடுங்க. திஸ் இஸ் வாட் ஐ டூ. என்னுடைய லேஷஸ் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக நேச்சுரலாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அன்னிவனாக ஆனால் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஐ டூ தேட். இந்த மாதிரி புது மஸ்காராலே தான் யூ கான் ப்ளே அரவுண்ட். ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே நீங்கள் மஸ்காரா மேலே வச்சிங்கன்னா க்ளம்பி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆச்சு இதில். ஐ தாட் ஐ வில் ஸ்கிப் மை காஜல். பட் காஜல் இல்லாமல் ஐ லுக் ஸோ சிக். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன். அனதர் ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து நான் கவனித்தது திஸ் ஒன், லூமி ப்ளஷ் பை லாரியல். I am not was கூட கிடையாது. I'm still not a blush girl. But still இதை பார்க்கும்போது I was like I wanted to try this. Also இந்த ஊரில் எல்லாம் எவ்வளோ தெரியுமா ப்ளஷ் போடுறாங்க. லிட்ரலாக எல்லாருமே சப்ரீனா கார்பெண்டர்ஸ் மாதிரி சுற்றுறாங்க. ஸோ I was like let me also apply blush அப்படின்ட்டு. Still I'm not a blush girl. ஆனாலும் I got this. It's very beautiful actually. I got worth it medium. I don't know if the shade is available. But இந்த ரேஞ்ச் வந்து இப்போ இங்கே அவைலபிளாக இருக்குது. So let me just quick apply this. I'm applying this on the top of powder. So ஒரு கணத்தில் போட்டுட்டு blend பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கணத்துக்கு வந்துட்டேன். டாட் வச்சுலாம் விளாடக்கூடாது because this is like pigmented. Also I'm still not a blush girl guys. I don't know. And ஒரு fixing mist. So this is the final look. யூஷுவல் லுக் தான். இது கூட ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து போடுறது ஒரே மாதிரி இருக்குது மேக்கப் லுக்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஐ நோ, ஐ கெட் இட். ஐ மீன் த லிட்டில் பபுள். இதான் வந்து லைக் என்னுடைய கோ டு கம்ஃபர்ட் லுக்காக இருந்துகிட்ருக்கு ரீசெண்டாக. ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் லுக்ஸ் பட் நாட் yet. ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல்சோ ஐ வாண்ட் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் அதர் லுக்ஸ். லைக் இப்போ வந்து தீபாவளி டைம் வருது. அதுக்குள்ளே நான் ஊருக்கு வந்துட்டு ஐ ஹாவ் டு start making festive contents.
ஆல்சோ என்னுடைய ரெட் சாரியும் வந்துட்டு ஐ வாண்ட் டு மேக் அ ப்ராப்பர் வீடியோ என்னுடைய ரெட் ரிசப்ஷன் சாரீக்கு. ஸோ மேபி அதுவும் வந்துட்டு நான் ஃபில்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூ லெட் மீ நோ வேறு ஏதாவது கொஞ்சம் நல்ல கிளாம் லுக்ஸ் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. ஐ பேட்லி வாண்ட் டு கிரியேட் தம். இட்ஸ் பீன் ஸோ லாங். ஸோ யா, ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஃபார் நவ் இதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். I don't know what I'd do without you.